பல பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு முகத்துல எல்லாம் அமிலங்கள் ஊற்றி சிதைக்கப்பட்டு என்கிட்ட வரக்கூடிய பெண்களை நான் புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்மஸ்தலா அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற ஒரு கோயில் தூய்மை பணியாளர் தரப்புல ஒரு பரபரப்பு ஒரு புகார் ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த புகார் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. துப்புரவு பணியாளரை கூப்பிட்டு 2 நாட்கள் கிட்டத்தட்ட 15 மணி நேரம் விசாரணை நடத்துறாங்க. இந்த விசாரணையில அந்த முன்னாள் தூய்மை பணியாளர் பல்வேறு விஷயங்களை வாக்குமூலமா கொடுக்கிறாரு. இந்த விசாரணைக்கு பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா, இவரை அந்த இடத்துக்கே கூப்பிட்டுட்டு கள ஆய்வு பண்றாங்க. கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்ட இடங்களை அவர் அடையாளம் காட்டுறாரு. இந்த ஆய்வுல ஒரு ஏடிஎம் கார்டு கிடைக்குது, பெண் பயன்படுத்தக்கூடிய ஜாக்கெட் கிடைக்குது, 2 மண்டை ஓடுகள் கிடைக்குது, கை கால் எலும்புகள் உடைக்கப்பட்ட நிலையில எலும்பு கூடுகள் கிடைக்குது. அந்த 2 எலும்பு கூடுகள்ல ஒன்று பெண்ணுடையது, மற்றொன்று ஆணுடையது. இதுவரைக்கும் அந்த புகார்தாரர் தரப்புல பெண்கள் மட்டும் தான் அந்த இடத்துல அடக்கம் செய்திருப்பதாக சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த ஆய்வுல ஒரு ஆண் மண்டை ஓடும் கிடைச்சிருக்கு. யாருடையதா இருக்கும்? கர்நாடக மாநிலம் தட்சிண கன்னடா மாவட்டத்துல பெல்தங்கடி அப்படிங்கிற ஒரு தாலுகாவில தான் தர்மஸ்தலா அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு பின்னாடி நேத்ராவதி ஆற்றங்கரை அப்படிங்கிற ஒரு ஆற்றங்கரை இருக்கு. இந்த கோயிலுக்கு வரக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த நேத்ராவதி ஆற்றங்கரைக்கு போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தர்மஸ்தலா கோயிலுக்கு போவாங்க. இதுதான் பாரம்பரியமா பின்பற்றப்பட்டு வருது. இந்த ஆற்றங்கரையில பல பேர் குளிச்சுட்டு தான் கோயிலுக்கு போறாங்க இல்லையா? அதனால இங்கு தேங்கக்கூடிய கழிவுகள் குப்பைகள் அகற்றுவதற்கு அங்க ஒரு தூய்மை பணியாளர் பணியாற்றிட்டு வராரு. கிட்டத்தட்ட 1994ல இருந்து 2013 வரையிலான காலகட்டத்துல அந்த கோயில்ல தூய்மை பணியாளரா பணியாற்றிட்டு வராரு. இந்த காலகட்டத்துல பல பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு அவர்களுடைய முகத்துல எல்லாம் அமிலங்கள் ஊற்றி சிதைக்கப்பட்டு என்கிட்ட வரக்கூடிய பெண்களை நான் புதைச்சிருக்கேன், இதை புதைத்தே ஆகணும், இல்லைன்னா உன்னை நாங்க கொன்றுவோம், என்னை மிரட்டியதன் அடிப்படையில நான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தூய்மை பணியாளர் தரப்புல ஒரு பரபரப்பு ஒரு புகார் ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த புகார் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. இதையடுத்து இது தொடர்பாக விசாரிக்க ஒரு சிறப்பு புலனாய்வு குழு ஒண்ணு அமைக்கிறாங்க. கடந்த 19ஆம் தேதி கர்நாடக IPS அதிகாரி பிரணவ் தலைமையில இந்த சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்படுது. அமைக்கப்பட்ட உடனே என்ன பண்றாங்கன்னா, பெல்தங்கடி போய் இதற்கு முன்னாடி அவங்க அந்த புகாரெல்லாம் கைப்பற்றினாங்களே அந்த ஆவணங்கள் எல்லாம் கைப்பற்றிட்டு வந்துட்டு அந்த முன்னாள் துப்புரவு பணியாளரை கூப்பிட்டு 2 நாட்கள் கிட்டத்தட்ட 15 மணி நேரம் விசாரணை நடத்துறாங்க. இந்த விசாரணையில அந்த முன்னாள் தூய்மை பணியாளர் பல்வேறு விஷயங்களை வாக்குமூலமா கொடுக்கிறாரு. இதற்கு பிறகுதான் அவருடைய மொத்த விஷயங்களும் வெளியில யாருக்குமே தெரியாத அளவுக்கு பாதுகாக்கப்படுது. அதாவது அந்த தூய்மை பணியாளருடைய பெயர் என்ன, அவருடைய குடும்பம் எந்த இடத்துல இருக்குது, அவர் யார் அப்படிங்கிற விஷயம் யாருக்கும் தெரியாத அளவுக்கு பாதுகாக்கப்பட்டு வருது. அவருக்கும் பாதுகாப்பு கொடுக்கப்படுது. தொடர்ச்சியாக இந்த விசாரணைக்கு பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா, இவரை அந்த இடத்துக்கே கூப்பிட்டுட்டு கள ஆய்வு பண்றாங்க. எந்தெந்த இடத்துல எல்லாம் புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கள ஆய்வு பண்ணும்போது கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்ட இடங்களை அவர் அடையாளம் காட்டுறாரு. இந்த பகுதிகள் எல்லாம் நான் இவ்வளவு பெண்களை புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் காட்டுறாரு. அதற்கு பிறகு கடந்த 29ஆம் தேதி முதன்முறையா அந்த இடத்துக்கு போய் ஆய்வு நடத்துறாங்க. ஒரு குறிப்பிட்ட சில இடங்கள்ல மட்டும் ஆய்வு நடத்தலான்ட்டு. ஆய்வுக்கு யாரெல்லாம் போறாங்கன்னா, சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் போறாங்க, மருத்துவர்கள் போறாங்க, தடயவியல் நிபுணர்கள் போறாங்க, அதே போல பெல்தங்கடி தாசில்தாரும் போறாரு. அதே போல யார் புகார் கொடுத்தாரு, அதாவது முன்னாள் தூய்மை பணியாளர், அவரையும் சேர்த்து கொண்டு போய் பலகட்ட பாதுகாப்புக்கு மத்தியில இந்த ஆய்வு நடக்குது. இந்த ஆய்வுல ஒரு ஏடிஎம் கார்டு கிடைக்குது, பெண் பயன்படுத்தக்கூடிய ஜாக்கெட் கிடைக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்குது. அதை கைப்பற்றிட்டு போயிடுறாங்க. அதற்கு பிறகு 30ஆம் தேதி 2ஆம் கட்டமா ஆய்வு நடத்துது. இந்த ஆய்வுல எந்த ஒரு விஷயமே கிடைக்கல, எந்த ஒரு எலும்பு கூடு எதுவுமே கிடைக்கல. 3ஆவது நாள் தொடர்ந்து 31ஆம் தேதி ஆய்வு நடத்துறாங்க. இந்த ஆய்வுல 2 மண்டை ஓடுகள் கிடைக்குது, கை கால் எலும்புகள் உடைக்கப்பட்ட நிலையில எலும்பு கூடுகள் கிடைக்குது. இதையெல்லாம் கைப்பற்றப்படுது. அதற்கு பிறகு இதை ஆய்வுக்கு அனுப்புறாங்க. இந்த ஆய்வுல முக்கியமான ஒரு விஷயம் தெரிய வருது. 2 எலும்பு கூடுகள் கிடைச்சு இல்லையா, அந்த 2 எலும்பு கூடுகள்ல ஒன்று பெண்ணுடையது, மற்றொன்று ஆணுடையது. இதுவரைக்கும் அந்த புகார்தாரர் தரப்புல முன்வைக்கப்பட்ட புகார்ல பெண்கள் மட்டும் தான் அந்த இடத்துல அடக்கம் செய்திருப்பதாக சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த ஆய்வுல ஒரு பெண் எலும்பு மண்டை ஓடும் ஆண் மண்டை ஓடும் கிடைச்சிருக்குது. இது சம்பந்தமா ஆய்வுகள் நடத்தப்படுது. என்ன அப்படின்னா, இது யாருடையதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரத்த மாதிரி பரிசோதனைகள்ல நம்ம இத
மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஆய்வுகள் அடுத்த கட்ட நகர்வுல இருக்குது. தொடர்ந்து அந்த பகுதியில ஆய்வு நடத்துவதற்கான அடுத்த கட்ட பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று இருக்குது. அதே போல இந்த இடத்துல தொடர்ச்சியாக மழை பெய்துட்டு வரதுனால இந்த ஆய்வு நடத்துவதிலையும் நிறைய சிக்கல்கள் நீடித்துட்டு வருது. இருந்தாலுமே தொடர்ச்சியாக ஆய்வுகள் நடத்தப்பட்டு இறுதியில அந்த எஸ்ஐடின்னு சொல்லக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு அறிக்கை சமர்ப்பிக்கும் போது இது தொடர்பான முழுமையான விவரங்களும் வெளிவரும் என்று எதிர்பார்க்கலாம்.